அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம், இந்த வருடம் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான மாணவர்கள் அடுத்த கட்டம் என்னெல்லாம் செய்யலாம். ஓகே, உங்களுக்கான முதற் படிவம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அரசு பல்கலைக்கழகங்கள்ல நீங்க இன்டர்னல் டிகிரியை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு போட்டி பரீட்சையாக உயர்தர பரீட்சையை கருதி அந்த பரீட்சையூடாக நீங்க உள்வாங்கப்படுறதுக்கான ஒரு முதற்கட்டம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ன்றது. ஏலெவல்ல 3 பாஸ் உள்ள அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எஸ் என்று சொல்லி, அதாவது யூனிவர்சிட்டி அட்மிஷன் எஸ் என்று சொல்லி உங்களோட சொசைட்டியில் வந்தார்கள் அனைவருமே அப்ளை பண்ணிடும். இதுக்கு ஒரு கம்பினேஷன் அண்ட் இல்லை, சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் லெஸ்ஸாக எடுத்திருந்தா கூட அப்ளை பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறது இது ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடல கணக்கு பேருக்கு வழங்கான ஒரு குழப்பம் இருக்குது. எனக்கு சட் ஸ்கோர் மைனஸில் இருக்குது, எனக்கு ரேங்க் பின்னால் இருக்குது, நானே அப்ளை பண்ணலாமா, எனக்கு கோர்சஸ் கிடைக்குமான்றது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஆனால் உங்களுக்கு பல்கலைக்கழக தெரிவு கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ரேங்க் மற்றவங்களோட சட் ஸ்கோர், இதை பொறுத்து தான் உங்களுக்குரிய பல்கலைக்கழக அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த விடயத்துல நீங்க தெளிவா சில விடயங்களை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இன்டர்னலா ஃபுல் டைமா ஒரு இன்டர்னல் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை விட அதிக கற்கையினர்களுக்கு உங்களுக்கு பல்வேறுபட்ட வேறு வாய்ப்புகளும் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு இன்டர்னலா பிஏ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி அதே யூனிவர்சிட்டிலேயே எக்ஸ்டர்னலாகவும் பிஏ நீங்க படிக்கலாம். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குள்ள மட்டுப்படுத்தப்படலை, உங்களுக்கு அதை தாண்டியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ நீங்க அதை பயன்படுத்தி கொள்றது உங்களோட கையில இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குரியதுல இப்ப உடனடியாகவே விண்ணப்ப படிவங்கள் சில எக்ஸ்டர்னல் டிகிரிஸுக்கு கால் பண்ணிருக்கு. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சில கோர்சஸ், அதே மாதிரி பிட் என்று சொல்லப்படக்கூடிய மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கோர்ஸுக்கு கால் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறுபட்ட அடுத்த கட்ட கட்டினர்கள், உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லோன் சிஸ்டம், அரசாங்கத்தால் தனியார் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் உயர்கல்வியை தொடர்றதுக்கான நிதி உதவி வழங்குற திட்டம் உண்டு. அதே மாதிரி ஓஷன் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்ப படிவம் இப்போ கோரப்பட்டுட்டு. அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ஏஎஸ்பி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கிறக்கூடிய விண்ணப்பம் அடுத்தது விண்ணப்பம் கோரப்படும். அதே மாதிரி கேடியு, இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ உங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குள்ள அடங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்துறது உங்களோட கையில இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க, அதே சேம் டைம்ல அடுத்த வாய்ப்புகளையும் தவற விடாம அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.